Hello friends, welcome to our channel Simple Maths by Jaithon. இன்னைக்கு 10th standard maths chapter 3 algebraல example 3.8 தான் பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க, solve சொல்லிட்டு அவங்க ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இத பாக்கும்போதே உங்களுக்கு தெரியுது. கீழ தான் எல்லா வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸும் இருக்கு. சோ இத நம்ம LCM தான் எடுக்கணும். ஆனா LCM எடுத்தா ரொம்ப டஃபா இருக்கும் சம்ஸ். சோ அதனால நான் இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா let 1 divided by x வந்து a ன்னு எடுக்கிறேன், 1 divided by y வந்து b ன்னு எடுக்கிறேன், 1 divided by z வந்து c ன்னு எடுக்கிறேன். இப்போ நான் ஏன் இது எடுக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இங்கே 1 divided by 2x இருக்கு, 1 divided by 2x நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ 1 divided by 2x எப்படி வந்துச்சு? 1 divided by 2 into 1 divided by x, 1 into 1 1, 2 into x 2x இப்படி தானே வந்துச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 1 divided by x ன்ற இடத்துல நான் வந்து a ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1 divided by x ஓ y ஓ z, x இருந்துச்சுன்னா a, y இருந்துச்சுன்னா b, z இருந்துச்சுன்னா xc அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது ax 1 divided by 2 அப்படியே எழுதிக்கிறேன். 1 divided by xல நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம், a ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த a நான் இங்கே காப்பி பண்ணுறேன். this into a into 1 வந்து a divided by 2. இப்போ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 divided by 2xல என்ன ஆன்சர் வந்திருக்கு? a divided by 2. இப்போ ஒன்றுத்துக்கும் இந்த மாதிரி போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலாவில் சொல்கிறேன் பாருங்கள். கீழே எக்ஸ் மேலே இருந்து எதுவுமே கொடுக்காம கீழே எக்ஸ் இருந்துச்சுன்னா மேலே ஏன்னு வரும், கீழே ஒய் இருந்துச்சுன்னா மேலே பின்னு வரும், கீழே இசட் இருந்துச்சுன்னா மேலே சின்னு வரும். இப்போ பாருங்கள், டிவைடட் பை இங்கே வந்து பின்னு வரும், 4y மைனஸ் இங்கே சின்னு வரும், 3z. இது ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 1 divided by xன்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே a தான் எழுத முடியும் நம்மளால். ஈக்குவல், அதாவது இங்கே வந்து இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கீழே ஒய் இசட் போட தேவையில்லை, நான் தெரியாமல் போட்டுட்டேன். இப்போ வந்து கீழே இருக்கிற ஈக்குவேஷனை வந்து 12 டேபிள்ஸால் நம்மளால் எல்சிஎம் பண்ண முடியும். ஸோ கீழே என்ன நம்பரோடு நம்ம பண்ணுறோமோ அதே நம்பர் தான் மேலோடு பண்ணணும். 2 6 12. இப்போ இங்கே 6ஆல் பண்ணியிருக்கோம்னா இங்கேயும் நம்மளால் 6ஆல் தான் பண்ணணும். இப்போ கீழே இங்கே வந்து 4 3 12, இங்கே 3ஆல் பண்ணியிருக்கோம்னா இங்கே 3ஆல் தான் பண்ணணும். 3 4 12, இங்கே 4 4 3 12. அது இங்கே பண்ண தேவையில்லை, இங்கே 3 மட்டும் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், 6 into a வந்து 6a ப்ளஸ் 3 into b வந்து 3b மைனஸ் 4 into c வந்து 4c டிவைடட் பை 12 ஈக்குவல் 1 divided by 4. இந்த 1 divided by 4 அப்படியே தான் வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 12 வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா இந்த 12 இங்கே வரும். இப்போ அதை போடுறேன் பாருங்கள், 6a ப்ளஸ் 3b மைனஸ் 4c ஈக்குவல் 12 divided by 4. இப்போது 4 3 12ஆல் நம்ம ஈஸியாக கேன்சலேஷன் பண்ண முடியும். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள், 6a ப்ளஸ் 3b மைனஸ் 4c ஈக்குவல் c 3. இது ஒரு ஈக்குவேஷனாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் 1ஆக நான் எடுத்துக்கிறேன். இப்போது செகண்ட் ஒன், இப்போ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 divided by x இருக்குது. 1 divided by xல இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ a ஈக்குவல் இங்கே வந்து 1 divided by 3yன்னு இருக்குது. இப்போது 1 divided by 3y வந்தால் என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர்? b divided by 3 வரும். இப்போது இந்த 3 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போக போகிறோம், ஏன்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். டிவைட்லேருந்து மல்டிப்ளிகேஷன் கொண்டு வர போகிறேன். அப்போது 3 into a வந்து 3a ஈக்குவல் b. இப்போ பியோட ஆன்சர் வந்து 3a. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்திருக்கு. இப்போது நான் ஈக்குவேஷன் 2 வந்து 1ஆல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 in 1. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 என்ன, 6a ப்ளஸ் 3b மைனஸ் 4c ஈக்குவல்ஸ் 3ன்னு இருக்குது. இப்போது நம்ம bன்ற இடத்துல தான் நம்மளுக்கு 3a இருக்குது. அப்படின்னா 6a ப்ளஸ் 3 bன்ற இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 3aன்னு வந்திருக்கு. மைனஸ் 4c ஈக்குவல்ஸ் 3. 6a ப்ளஸ் 3 3s are 9a மைனஸ் 4c ஈக்குவல்ஸ் 3. இப்போது இங்கேயும் a இருக்குது, இங்கேயும் a இருக்குது. அப்போது 6a ப்ளஸ் 9a என்ன வரும், 15a வரும். 15a மைனஸ் 4c ஈக்குவல்ஸ் 3. இதுதான் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 3
இப்போது இங்கே எனக்கு ஸ்பேஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் ரப் பண்ண போகிறேன். இப்போது தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ நம்ம வந்து 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இவ்வளோ பெருசாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1 டிவைடட் பை எக்ஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்கோமா, மைனஸ் இங்கே ஒய்ன்னு இருந்துச்சுன்னா மேலே பின்னு வரும் சொல்லியிருக்கேன் நான், டிவைடட் பை 5 வரும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 4zன்னு வந்திருக்கு. இப்போ இந்த 4z நான் வந்து 4cன்னு எழுத போகிறேன். ஏன்னா இந்த இது வந்து கீழே இருக்குல்ல, கீழே இருக்கிறது நம்ம ஈஸியாக மேலே கொண்டு வர முடியும். ஆனால் மேலே இருக்கிறது ஈஸியாக கீழே கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம வந்து 4cன்னு மார்க் பண்ணிட்டோம். ஈக்குவல் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து 15 × 2 பண்ணுறேன். 2 அதை வந்து ஆன்சரை 2ஆல் ப்ளஸ் பண்ணுறேன். 15 2s are 30, 30 + 2 32. அப்போது 32 டிவைடட் பை 15. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து சால்வ் பண்ண போகிறேன். இப்போ இந்த 5 வந்து பொதுவாக இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே மல்டிப்ளை ஆகும். 5a's are 5a வரும், மைனஸ் b ப்ளஸ் 5 4s are 20, அப்போது 20c வரும், டிவைடட் பை 32. இந்த 5 வந்து இங்கேயும் போகும், இங்கேயும் போகும், இங்கேயும் போகும். ஸோ 32 × 5 வரும், டிவைடட் பை 15. 5 3s are 15 ஆகும். ஸோ இப்போது நான் இதை வந்து ஈக்குவேஷனாக போட போகிறேன். இந்த 3 வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போடணும். இப்போது இங்கேருந்து இப்போ இந்த 3 இங்கேருந்து 5க்கும், இங்கேருந்து பிக்கும், இங்கேருந்துக்கும் 20க்கும் போகணும். இப்போ பார்த்தீங்க ஆன்சர் 15a வரும், மைனஸ் 3bன்னு வரும், ப்ளஸ் 60c வரும், ஈக்குவல்ஸ் இந்த 32 அப்படியே தான் வந்துடும். ஸோ 32 இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு போடுறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3 கிடையாது, 4. நம்ம ஆல்ரெடி 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1 2 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது ஈக்குவேஷன் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் 4 வந்து 2ஆல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 4 and 2. இப்போ ஈக்குவேஷன் 4 என்ன, 15a மைனஸ் 3b ப்ளஸ் 60c ஈக்குவல்ஸ் 32ன்னு இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது, 3a ஈக்குவல்ஸ் b. bன்ற இடத்துல தான் இந்த 3a வரணும். ஸோ 15a மைனஸ் 3 அதாவது ப்ராக்கெட் 3a ப்ளஸ் 60c ஈக்குவல்ஸ் 32. இப்போ பார்த்தீங்கன்னா 15a அப்படியே தான் இருக்கும், ஈக்குவல்ஸ் 3 3s are 9 வரும். அப்போது 9a ப்ளஸ் 60c ஈக்குவல்ஸ் 32. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏவி சால்வ் பண்ணோம்னா 6a வரும், ப்ளஸ் 60c வரும், திஸ் இன்ட்டு 32. இப்போது நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் 2ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். இது ஈக்குவேஷன் பிக்காக இருக்குது. இதை வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து 2 டேபிள்ஸ்லாம் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இது 2 டேபிள்ஸ்லாம் டிவைட் பண்ணணும்னா எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 3a ப்ளஸ் 30c ஈக்குவல் 16. இதை தான் நான் ஈக்குவேஷன் 5ன்னு கொடுக்க போகிறேன். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சால்விங் மெத்தடில் தான் போகிறேன். இப்போது நான் ஈக்குவேஷன் 3யும் 5யும் தான் நான் ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். அது சால்வ் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா 15a இருக்குது, 3a இருக்குது. இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது ஈஸியாக சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த 5ஐ வந்து 3ஆல் வந்து, அதாவது இந்த 5 3s are 15 வரதுனால 5ஐ வந்து 3ஆல் நான் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். இது பார்க்க வந்து பெருசாக டீட்டெயிலாக போகுது, நீங்கள் அதை நினச்சி பயப்படாதீங்க. நீங்கள் இது புரிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வரும். இப்போ என் ஸ்பேஸில் ரப் பண்ணிக்கிறேன், நான் நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 5ஐ வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். 5 3s are 15, அந்த மாதிரி 5 30s are 150, அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் நான் இதை பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஈக்குவேஷன் 3. இப்போ இது நான் இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். இது சால்விங் மெத்தட்னால இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேன்சலேஷன் ஆகுது. கேன்சலேஷன் ஆகணும் அப்படின்னா நான் இதை சப் பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால என்னால் கேன்சலேஷன் பண்ண முடியல. ஸோ இது சப் பண்ணேன், எனக்கு இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஸோ இது டிவைட் பண்ணிடுறேன். நான் இந்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னால் உங்களுக்கு நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு தெரியும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஈஸி சம் இது. இப்போ 150 ப்ளஸ் 4 வந்து 154 வரும். இங்கே வந்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் 77 வரும். சி இப்போது சி ஈக்குவல்ஸ் 77 டிவைடட் பை 154 வருது. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். 77 1s are 77, 77 2s are 154. ஸோ சியோட ஆன்சர் 1 டிவைடட் பை 2 வந்திருக்கு. இப்போது இந்த சியை வந்து நான் வந்து சப்ஸ்டிடியூட் சி இன் ஈக்குவேஷன் 6 ஈக்குவேஷன் 5. இப்போது எனக்கு வந்து ஆன்சர் வந்து ஈக்குவேஷன் 5ஆல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
3a plus 330 divided by 2 equals 16. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தோட ஈக்குவேஷன் என்ன, 3a + 30c = 16. என்னடா அது புதுசாக 2 வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 30c இருக்குது. சின்னு இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கு, 1 divided by 2ன்னு வந்திருக்கு. அப்போ இது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், கீழே 2 வரும், 30 1s 30 தான் வரும். ஸோ நான் டேரெக்டாக உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 15s are 30. இப்போ நான் இது எழுதுகிறேன். 3a = 16 அப்படியே தான் இருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க +15 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -15 ஆகும். ஸோ 3a = 1 வரும். இப்போது a = 1 divided by 3 வரும். அப்போது ஏயோட ஆன்சரும் நம்மளுக்கு கிடச்சிச்சு, சியோட ஆன்சரும் நம்மளுக்கு கிடச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு பியோட ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பாருங்கள் எதையும் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. இப்போது பியோட நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2ல் என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, 3a = bன்னு கிடச்சிச்சு. நம்ம இதை தான் டேரெக்டாக போட போகிறோம். 3 × 3 ஏன்ற வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 divided by 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் ஏன் போட்டேன்னா இப்போ நான் 1 divided by 3 போடுறேன்னா 3 1s 3 தான் வரும், 3 தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 1s 3. அப்போது பியோட ஆன்சர் வந்து 1ன்னு கிடச்சிச்சு. இது பி வந்து ஃபுல் டீட்டெயில்டாக இது மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை, இது மாதிரி சிம்பிளாக போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஏயோட ஆன்சர் 1 divided by 3ன்னு வந்திருக்கு, பியோட ஆன்சர் 1ன்னு வந்திருக்கு, சியோட ஆன்சர் 1 divided by 2ன்னு வந்திருக்கு. இந்த சம் பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசு, நீங்கள் புரிஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த சம், இதோட ஓவர். இந்த சம்மில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கூடவே வர பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். இந்த சம்மை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். மேக்ஸ் எப்போவுமே நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்த்தாலே போதும், 25 முறை நீங்கள் வந்து பார்த்த மாதிரி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.